அதே மாதிரி அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகளில் அடுத்த வகை sich verabschieden, sich verabschieden, sich verabschieden. விடைபெறுதல். ஒருத்தவங்க பேசிட்டு பிரிகிறோம், இல்லை ஒரு வீட்டுக்கு வந்துட்டு பிரிகிறோம், விடைபெறுதல். அந்த மாதிரி எப்படி சொல்லுவோம்? சீஸ் பை, சீஸ் சீஸ் பை, போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லுவோம்ல, அது மாதிரி. auf Wiedersehen, auf Wiedersehen, see you again, auf Wiedersehen, மீண்டும் சந்திப்போம், போயிட்டு வரேன், see you again அப்படின்னு அர்த்தம். auf Wiederhören, இப்போ ஃபோனில் பேசிகிட்டு இருக்காங்க, ஃபோனில் பேசிகிட்டே இருக்கிறோம், முடிக்கும் போது பைன்னு சொல்கிறோம்ல, அது வந்து auf Wiederhören, மீண்டும் பேசுவோம். அது ஹியர்னா கேட்குறது, மீண்டும் கேட்போங்கிற அர்த்தத்தில் வராது, ஆனால் மீண்டும் பேசுவோன்னு அர்த்தம். மீண்டும் பேசுவோம், மீண்டும் சந்திப்போம் அப்படிங்கிற மாதிரி. குட் பை. டெலிஃபோனில் சொல்லும்போது ஆஃப் விடர்ஹியரன் அப்படின்னு சொல்லுவாங்க. பிஸ் மோர்கன், நாளைக்கு பார்ப்போம். see you tomorrow, நாளைக்கு பார்ப்போம். பிஸ் மோர்கன், மோர்கன்னா நாளைக்கு அர்த்தம். பிஸ் ஸ்பேட்டர், பிஸ் ஸ்பேட்டர் அப்படின்னா see you later, கொஞ்சம் லேட்டாக, கொஞ்சம் பிறகு பார்க்கலாம், கொஞ்சம் நேரம் கழிச்சு பார்க்கலாம், அது மாதிரி. பிஸ் பால்டு, see you soon, பால்டு, பிஸ் பால்டு, see you soon, விரைவில் சந்திக்கலாம். yes is so white, time has come, இந்த நேரம் வந்துருச்சு. yes is so white அப்படின்னு அர்த்தம். அது இட்டாலியனில் சியாவ் அப்படின்னு சொல்லுவாங்க, அது இங்கேயும் பயன்படுத்துகிறாங்க. சியாவ், சியாவ்னா பைன்னு அர்த்தம், போயிட்டு வரோம். இட்டாலியன் வார்த்தை அது. ஆனால் இங்கேயும் சில இதில் போகும்போது சீவ்ஸ்ன்னு சொல்லுவாங்க, சில சாவ் சாவ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டே நல்லது. சாவ் அப்படின்னா பைன்னு அர்த்தம், அது மாதிரி. ஆனால் அது இட்டாலியன் வார்த்தை. பிஸ் நாஹேர், பிஸ் நாஹேர், அதுவும் கொஞ்சம் நேரம் கழிச்சு அப்புறம் பார்ப்போம். see you later அப்படின்னு அர்த்தம். அடுத்தது வகை டாங்க் சாகும், டாங்க் சாகும், நன்றி நவிழல், அது தேங்க் பண்ணுறது, எப்படி தேங்க் பண்ணலாம் அப்படின்னு. டாங்கே, தேங்க்ஸ்னு அர்த்தம். டாங்கே, தேங்க்ஸ், நன்றி. டாங்கே ஷேன், தேங்க்யூ வெரி மச், டாங்கே ஷேன், தேங்க்யூ வெரி மச், மிக்க நன்றி. டாங்கே டியர், உனக்கு நன்றி, டியர்னா உனக்கு. டாங்கே டியர், தேங்க்யூ, உனக்கு நன்றி. டாங்கே ஈனன், அது கொஞ்சம் ஒரு பெரியவங்களை சொல்கிறது, ஒரு மரியாதை சொல்லணும், ஒரு ஃபார்மல் அப்படி சொல்கிறது. டாங்கே ஈனன், உங்களுக்கு, உங்களுக்குன்னு அர்த்தம். தமிழில் சொல்லப்போனால் உங்களுக்கு. டாங்கே ஈனன், டாங்கே ஈனன் இஸ் டாங்கே ஈனன் அப்படின்னு சொல்லுவோம். தேங்க்யூ, உங்களுக்கு நன்றி. டாங்கே ஆயிஷ், டாங்கே ஆயிஷ், உங்களுக்கு, இது ப்ளூரல். டாங்கே ஆயிஷ், இது ப்ளூரல், உங்களுக்கு நன்றி. பிட்டஷன், யூ ஆர் வெல்கம், பிட்டஷன். இந்த பிட்டஷன் அப்படிங்கிறது நிறைய அர்த்தம் இருக்குது. ஒருத்தவங்கள இந்த கடைக்கு போனாக்க பிட்டஷன் அப்புறம் என்ன வேணும் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறோம்ல, அதுக்கும் பிட்டஷன் தான். யூ ஆர் வெல்கம், அதுக்கும் பிட்டஷன், இந்த பிட்ட யூ ஆர் வெல்கம். ப்ளீஸ்னு அர்த்தம். சில நேரத்தில் பிட்டஷன்னா ப்ளீஸ் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம், அது மாதிரி அர்த்தம். அதுக்கு நிறைய அர்த்தம் இருக்குது. பிட்டஷன், பிட்ட. நெக்ஸ்ட் டாங்கன், நத்திங் டு மென்ஷன் இட் அப்படின்னு, அது மாதிரி நத்திங் டு தேங்க்யூ, தேங்க் அப்படின்னு. நெக்ஸ்ட் சுடாங்கன், நெக்ஸ்ட் சுடாங்கன், நன்றி சொல்ல தேவையில்லை. அதாவது பரவாயில்ல, ஒருத்தவங்க வந்து தேங்க் பண்ணுறாங்கன்னா நெக்ஸ்ட் டாங்கன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒன்றும் இது நன்றி சொல்கிறதுலாம் ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி. அது இப்போ இங்கிலீஷில் வந்து தேங்க்யூ சொன்னாக்க வெல்கம்னு சொல்லுவோம். நோ மென்ஷன், அது இப்போ அவ்வளோ பயன்படுத்துறதில்ல. இப்போ வெல்கம்னு சொல்கிறோம். அதுமாதிரி இங்கே நெக்ஸ்ட் டாங்கன் கூட சொல்கிறாங்க. அதுமாதிரி தேங்க்யூ சொன்னாக்க தேங்க்யூ அப்படின்னாக்க இங்கே வந்து பிட்ட, டாங்கே பிட்ட அப்படின்வாங்க. பதில் சொல்கிறது அதுக்கு சொல்லுவாங்க. டாங்கஷேன், பிட்டஷேன் அப்படின்னு பதில் சொல்கிறது. அப்படி கேரன்கெஷேயன், அதுவும் ஒரு தேங்க் பண்ணானாக்க அது வந்து யூ ஆர் வெல்கம் அப்படிங்கிற. கேரன்கெஷேயன், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது நல்லா நடந்துச்சு, அனைத்து சிறப்பாக நடந்துச்சு. கேரன்கெஷேயன், இது தேங்க்ஸுக்கு பதில் சொல்கிற விதமாக இது இருக்கும். ஃபீலன் டாங்க், தேங்க்ஸ் அலாட். ஃபீலன் டாங்க், தேங்க்ஸ். ஃபீலன் டாங்க், ஃபீலன் அப்படின்னா மோர் அப்படின்னு அர்த்தம், நிறைய, மிக்க நன்றி அப்படின்னு அர்த்தம். அடுத்த வகை வந்து கெசுண்ட் ஹைட்ஸ் அன்ஃப்ராகு, கெசுண்ட் ஹைட்ஸ் அன்ஃப்ராகு, நலம் விசாரித்தல், உடம்பு சரியில்லைனா விசாரிக்கிறது, அது மாதிரி நலம் விசாரித்தல். வி கேட்ஸ், நமக்கு என்ன, ஒருத்தர் வந்து வி கேட்ஸ் எப்படி இருக்கீங்க, இப்போ ஒருத்தரை பார்க்குறோம், ஹலோ வி கேட்ஸ் எப்படி, ஹவ் ஆர் யூ அப்படின்னு கேட்குறோம்ல, அதுதான் வி கேட்ஸ் அப்படின்னா சுருக்கமாக. வி கேட்ஸ் ஈனன்,
உங்களுக்கு எப்படி போயிட்டுருக்கு அது மாதிரி அர்த்தம். நீங்கள் நம்ம தமிழில் சொல்லணும்னா நலமாக இருக்கீங்களா, நீங்கள் எப்படி இருக்கிறீங்க, அதுதான் அர்த்தம். வி கேட்ஸ் ஈனன்னா அந்த மாதிரி வார்த்தை வந்துன்னா ஒரு பெரியவங்கள இல்லைனாக்கா ஒரு நம்மளை ஃபெமிலியராக தெரியாத ஒரு நமக்கு ஒரு ஃபார்மல் அந்த அட்ரஸிங் தான் அந்த ஈனன். வி கேட்ஸ் டியர் இது வந்து ஃப்ரெண்டுக்குள்ளே ஒரு ஃபெமிலியராக நல்லா தெரிஞ்சவங்கள்ட்ட அது மாதிரி பேசுவோம். வி கேட்ஸ் டியர் உனக்கு எப்படி போயிட்டுருக்கு வாழ்க்கை, நீ நலமாக இருக்கியா அப்படின்னு அர்த்தம். ஹவ் ஆர் யூ அப்படின்னு அர்த்தம். வி கேட்ஸ் டியர். அது பதில். மியர் கேட் எஸ் குட் அது வந்து கேட்ஸ்னு கூட சொல்லுவாங்க. அதை கேட் எஸ் அப்படிங்கிறது கேட்ஸ். மியர் கேட் எஸ் குட் அப்படி சொன்னால் மியர் கேட்ஸ் குட் எனக்கு நல்லா போயிட்டுருக்கு. ஐ எம் ரியலி குட், நான் நல்லா இருக்கிறேன், நலமாக இருக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். மியர் கேட்ஸ் ஸ்லெஸ்ட் அப்படின்னா இல்லை ஐ எம் நாட் வெல். ஸ்லெஸ்ட் அப்படின்னா ஐ எம் நாட் வெல், எனக்கு நல்ல உடம்பு சரியில்லை, எனக்கு சரியாக இல்லை அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். அந்த கேள்விக்கு பதில் எஸ் கேட், ஓகே, அதாவது எஸ் கேட்னா ஓகே அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். எஸ் கேட், வி கேட்ஸ் அப்படின்னு கேட்குறப்ப எஸ் கேட் அப்படின்னா ஏன் போயிட்டுருக்கு, ஓகே, அதுவும் அப்படியே ஒரு அர்த்தம். ரெண்டாவது ஒரு 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 ஃபங்க்ஷன் ஏதாச்சும் எப்படி போயிட்டுருக்கு, எஸ் கேட், அது போயிட்டுருக்கு, ஓகே, அப்போ அது பாசிட்டிவ் தான், அது ரொம்ப நெகட்டிவ் கிடையாது. எஸ் கேட் அப்படின்னு சொல்லுவோம். ஆகவே இந்த சிறப்பு மிக்க இந்த ஜெர்மன் மொழியை நாம் ஒவ்வொரு வாரமும் இந்த யூடியூப் வழியாக நம்ம வந்து கற்றுக்குவோம். அதற்காக உங்களை அழைக்கின்றேன். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் எதுவாக இருந்தாலும் நீங்கள் வந்து பின்னூட்டம் வழியாக இல்லை இமெயில் வழியாக எங்கள்கிட்ட சொல்லலாம். அதை வந்து அடுத்தடுத்த காணொலிகளில் நாங்கள் வந்து விளக்கமாக விளக்குவோம். உங்கள் அனைவருக்கும் உங்கள் ஆதரவுக்கும் நன்றி.